Hello guys, welcome back to to our our channel. This is your Karthika. This is your Vishnu. Okay, இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு கிளீனிங் ப்ராசஸ் தான் நடக்க போகுது. என்னன்னா இன்னைக்கு டேட் வந்து கரெக்டாக டேட் இன்னைக்கு 30ஆம் தேதி. 30ஆம் தேதியில இருக்கோம். எங்கள் வீடு வந்து ரொம்ப 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 மோசமான நிலைமையில இருக்கு. அதனால 30-31 நாங்கள் வந்து வீட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு கொஞ்சம் விஷயங்கள்லாம் பண்ணலாம்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். வீட்டில் கொஞ்சம் புதுசான விஷயங்கள்லாம் வந்து ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் திங்ஸ் வாங்கி வச்சுருக்கோம். அப்புறம் வீட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவோம். இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே வீட்டோட க்ளீனிங் மட்டும்தான் இருக்கும். அடுத்த வீடியோ வர்றதுல வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் புதுசாக ஆட் பண்ணுறோம் அப்படின்றத காட்டுறோம். சரியா? ஓகே, வாங்க வீடு எந்த நிலைமையில் இருக்குன்னு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு. மேலே ஃபுல்லாக ஒரே வலை. இங்கே வலை மட்டும் பிரச்சனை கிடையாது. இங்கே என்னெல்லாம் பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஃபேன் ஃபுல்லாக பார்த்தா அவங்களுக்கு தெரியும். இந்த பக்கத்தில் கிரவுண்ட் இருக்கிறதுனால செம டஸ்ட்டு. ப்ளஸ் வந்து இதோ இங்கே இருக்கே, இதெல்லாம் என்னன்னு நினைக்கிறீங்க? ஜில்ஜினோட முடி, அவங்களோட ஹேர் தான் அதிகமாக இருக்குங்க. ஸோ அதனால் இன்னைக்கு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ வீடெலாம் பார்த்தீங்களா, ரூம் எல்லாம் பார்த்தீங்களா, இந்த இடம் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கல்ல. இந்த இடம்லாம் ரொம்ப கேவலமாக இருக்குது. தேவையில்லாமல் எதுக்கு இங்கே இருக்குன்னே தெரில. அப்புறமா இந்த பெட்டு, இந்த நாங்கள் புதுசாக கொஞ்சம் திங்ஸ் வாங்கி வச்சுருக்கோம். இதை கர்ட்டன்லாம் கழட்டி துவைக்க போட்டோம். அப்புறம் இந்த மேலே இருக்கிற டஸ்டெல்லாம் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வெளியே போட்டதுக்கு அப்புறமா அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் பார்க்கலாம். சரியா? அப்போ இன்னைக்கு வீடியோவில் இந்த விஷயங்கள் தான் நடக்க போகுது. இன்னைக்கு நாங்கள் வந்து இந்த ரூமு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுறோம். இன்னைக்கு 30ஆம் தேதி, நாளைக்கு 31ஆம் தேதி. நாளைக்கு ஹாலும் அப்புறமா அந்த ஆஃபீஸ் ரூமும். 31ஆம் தேதி நைட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்கோம். அதெல்லாம் எடுத்து ஸ்டஃப் பண்ணோம். அவ்வளோதான். உடனே பார்த்தீங்களா, ரூமை ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. சாரி, க்ளீன் பண்ணல, எடுத்து வெளியே போட்டாச்சு. இந்த ரூமை ஃபுல்லாக நீ க்ளீன் பண்ணணும். நேராக அந்த என்ன இருக்குல்ல, ஃபஸ்ட்டு இந்த கம்பி இந்த இடமெல்லாம் நல்லா ஒன்று உடைக்கணும். அதுக்கு இன்னும் இடம் இது ஊசி ஊசி எப்போ இதை மடங்கிட்டோம் பார்த்தீங்களா? இதுக்குதான் நான் வேணுங்கிறது பர்ஃபெக்டாக பண்ணிருக்கேன். போவி போட்டோ வாரில் வச்சு பண்ற. நீ என்ன வாரில் வச்சு அடிக்கிற? இல்லை, நான் போட்டோ. நல்ல கதை தான் இது. தம்பி அங்கெல்லாம் நல்லா தொடப்பா. எவ்வளவு தூசி இருக்கு பாரு. என்னத்த வேலை பார்க்குறீங்க? ஒழுங்கா வேலை பாரு. இன்னும் பையன் தெரியலையே. என்ன பண்ற? வேக்கம் எடுக்க வேணாமா? அது இதுக்குள்ளெல்லாம் இருக்கு. ஈஸியா சொல்லிடலாம் வாய வச்சு. வந்து வேலை பாரு, அப்ப தெரியும் கஷ்டம் எவ்வளவு கஷ்டம். சரியா? என்னடி இது? பத்தியா பல்லு தேய்ச்சி கொடுத்துட்டு இருக்கேன். நல்லா தேய்ச்சி விடு. அப்புறம் விழுப்புரம் என்ன செய்தி? ஏதாவது காசிப் பேசிட்டே பண்ண. என்னத்த காசிப் பேசுறது? நீ சொல்லு. காசிப் நீ நல்லா பேசல, நீ சொல்லு. நான் எங்க காசிப் பேசுறேன்? நீ நல்லா பேச சொல்லு, சும்மா சொல்லு. யாரு கேட்க போற? சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சும்மா அப்படியே போற போக்குல ஏதாவது காதுல வந்து விழுந்துச்சுன்னா அதை உன்ட்ட சொல்லுவேன், அவ்வளோதான். இதுக்கு பேர் காசிப்பா? நான் அடுத்த வீட்டில் போய் என் காதை வச்சுதான் இருக்கேன். சரிம்மா, நீ அடுத்த வீட்டில் காதை வைக்கல, சொல்லுமா. சரி, காசிப்புனா யாரை பற்றி கேட்குறாங்க? எதிர்த்த வீட்டா, இல்லை சைடில், இல்லை கீழேயா? உனக்கு தான் எல்லாரை பற்றியும் தெரியுமே, ஏதாவது சொல்லு. அப்படியெல்லாம் இல்லை. மிஞ்சி போனால் ஒரு 5-6 வீடை பற்றி தெரியும்னு வையேன். 5-6 வீடு? இந்த ஃப்ளோர்ல இருக்கிறதே 10 வீடு தான். அதுல ஒரு 5-6 வீடை பத்தி எனக்கு நல்லா தெரியும். சரி, நான் ஓட்ட தானே சொல்றேன். ஓட்ட சொன்னா அதுக்கு பேர் காசிப் கிடையாது, அதுக்கு பேர் ஷேரிங். ஓஹோ, இப்ப காசிப்க்கு இப்படி ஒரு பேர் இருக்குல்ல? ஆமா, இப்ப வந்து வெளியே போய் தெரியுமாடி உனக்கு, கேட்டியாடி நீ அப்படின்னு பேசுறதுதான் காசிப். இதே இல்லாம லைஃப் பார்ட்னர், லவ்வர் கிட்ட வந்து ஷேர் பண்றது வந்து அது காசிப் கிடையாது, அது ஷேரிங். சரி, ஓகே. எப்படி ஷேரிங்னா எப்படி? உன் ஃப்ரெண்ட் வந்து ஒன்ன நம்பி ஒரு விஷயம் சொல்லியிருப்பா, யார்கிட்டயுமே சொல்லாதேன்னு சொல்லியிருப்பா. அந்த விஷயத்த வந்து இது என் ஃப்ரெண்ட் என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லி அந்த விஷயத்த நான் மட்டும் சொல்றது ஷேரிங்கா. அதே ஒரு விஷயத்த நீ வந்து என்கிட்ட சொல்லி நான் அதை வந்து நான் என் ஃப்ரெண்ட்ட சொன்னா அது எப்படி?
அதுக்கு பிறகு அது எப்படி அது பர்சனல். ஓ அது பர்சனல், இது ஷேரிங். இது ஷேரிங். அது நம்மளோட பர்சனல். அதுக்கு நீ வெளிய சொன்னா அது எப்படி டே? அது எப்படிமா அவங்களோட பர்சனல் தான் நீ என்கிட்ட சொல்ற, அது எப்படி? பேட்டரி லோன் நினைக்கிறேன். அது என்ன பண்ணாலும் நீங்க சொல்றது தானே கரெக்டான வரும் லாஸ்ட். சரி ஓகே. ஹலோ, வேலை மட்டும் பாரு. முடிய பத்தியா? என்னது பாம்பு மாதிரி இருக்கு. பாம்பா? கொஞ்ச நேரம் உட்கார முடியல. எப்ப பார்த்தாலும் நம்மளையே வேலை வாங்குறது இந்த பையனுக்கு. ஐயோ இந்தா குடி, இதை கூட உன்னால வந்து எடுக்க முடியாதா? இங்க பாரு, இங்கெல்லாம் இருக்கு டஸ்ட், எல்லாத்தையும் கிளீன் பண்ணி எடுக்கணும். ஒரு வேலை செய்யறது இல்லை, ஒரு சொல்வார்த்தை கேட்கறது இல்லை. சொல்லு வச்சு கேட்காத பிள்ளை இது. அப்பா முடிஞ்சது. நீ அடுத்த கட்ட வேலையில் இறங்கியாச்சு. கிளீனிங் ப்ராசஸ் வாங்க பண்ணுவோம். இது வந்து ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசைப்பட்டு லாஸ்ட் இப்போதைக்கு கிடைச்சது தான் வாங்கணும். நல்லதாக எதுவும் கிடைக்கல, இப்போதைக்கு இதுதான் கிடைச்சிது. இது நம்ம எதில் வாங்கினோம் கார்த்தி? செப்டோவில் இல்லை, செப்டோவில் வாங்கினது, அவசரமாக வாங்கினது இது. இப்போ கரையாக இருக்கா? ஊதா இது வேற ஏதோ ஒரு பிராண்ட் ஆகும். க்ளவுஸ் இது நல்லா இருக்கு. ஆமா நல்லா இருக்கு. ஆனால் இது நான் நினைச்சேன் அந்த அளவுக்கு வராதுன்னு நினைச்சேன், ஆனால் அதை விட இது நல்லா இருக்கு. Hey guys, day 2 of cleaning process. நேற்றுக்கு பார்த்துருப்பீங்க, நேற்றுக்குள்ள வீடியோ வந்து ஃபர்ஸ்டே பார்த்துருப்பீங்க. ரூமை ஃபுல்லாக க்ளீன் பண்ணோமா, அது வந்து ரொம்ப ஸ்லோ ஆயிடுச்சு. ஒரு நான் மட்டும் பண்ண வேண்டியது, நான் மட்டும் இல்லை காத்தியா மட்டும் அந்த வேலையை பார்த்தா, அதனால கொஞ்சம் ஹெல்ப் பண்ண உனக்கு நேற்று ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணதுனால என்னால் அது சீக்கிரமாக முடிக்க முடியலை, லேட்டாக தான் முடிஞ்சது. ஏன்னா ஒரு 2 மணி நேரத்தில் பண்ணுற வேலையை வந்து ஒரு 4 மணி நேரம் ஆச்சு அவள் எனக்கு ஹெல்ப் பண்ணதுனால. இன்னைக்கு வந்து நான் வந்து இந்த ஹாலு, இது இந்த கிச்சன் கவுண்டர் ஏரியா, அப்புறமா வந்து இந்த ஆஃபீஸ் ரூம் ஏரியா இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். இதுக்கு வந்து எனக்கு கார்த்தியா ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கா, அதனால நான் ஒரு 2 மணி நேரத்தில் முடிச்சிருவேன். அப்ப சரி ஓகே, அப்ப அவ ஹெல்ப் பண்ணுவாளாம், அதனால அப்ப எப்படியும் ஒரு 2 மணி நேரத்துல முடியும், 4 மணி நேரத்துல முடியும். ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ள எடுப்போம். இதுக்கே டயர்ட் ஆயிட்டியா? சீக்கிரம் எலும்பு. பார்த்தீங்கன்னா தெரியும், ஏன்னா 1 மந்த் ஆகுது கரெக்டாக. வீட்டை ஒன்ஸ் க்ளீன் பண்ணி 1 மந்த் ஆகுது. இந்த இடம் ஃபுல்லாக என்ன சொல்கிறது, 1 மந்த்ல இவ்வளோ டஸ்ட்டு இவ்வளோ வலையெல்லாம் வருமானு கேட்டால் இந்த வீட்டில் வரும். ஏன்னா பக்கத்தில் கிரவுண்டு, நேற்றுக்கு சொன்னது மாதிரி கிரவுண்டு அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனாலையும், ப்ளஸ் வந்து எங்கள் வீட்டில் கொஞ்சம் இல்லை ஒரு 8 பூனைங்க இருக்குது. அந்த பூனைங்க இருக்கிறதுனாலையும் எங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குது. ஸோ அதனால் இதுதான் பிரச்சனை. நீ இதை ஃபுல்லாக இந்த சைடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா எடுத்து போட்ட விஷயத்தையெல்லாம் வந்து அங்கேருந்து இங்கே இது மாற்றிட்டு. இதுவும் பிரச்சனை, நீ தான் என் பிரச்சனை. இந்த ஏரியாலாம் வந்து நம்ம இப்போ பண்ணுறதா இல்லை, இந்த ஏரியாலாம் ஃபுல்லாகவே அப்புறம் தான் இன்னைக்கு க்ளீன் பண்ணுறோம். ஓகே தூங்குற எங்க தூங்கிட்ட? இங்க பாரு, என்ன சாமி தூங்கிட்ட? தூக்கமா வருதுப்பா. எப்படி நீ வேலை பார்க்க போறது இல்ல, பெருசா வந்து இப்ப தூங்க வேண்டியது தானே. அதை நான் கழுவிட்ட பேசாம கஷ்டம். அப்படி பார்த்தா நீ வீட்டை என்ன தொடங்கி விட்டுருக்க மாட்டேன். பிச்காரி மாதிரி இருக்கல, பிச்காரி மாதிரி இல்ல, பிச்காரி தான் நீ, பிச்காரி. உங்க யாருக்காச்சும் கேட் வேணும்னா சொல்லுங்க சரியா? உங்களுக்கு நிறைய கேட் இருக்கு, நான் தந்துடுறேன் உங்களுக்கு. யாருக்காவது வேணும்னா சொல்லுங்க, கீழே கமெண்ட்ல கேளுங்க. என்ன பண்ணணுன்றதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். எனக்கு கமெண்ட்ல கேளுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் சரியா? சிரிச்சுட்டே ஒற்றை அடிக்கிற. சிரிச்சுட்டே ஒற்றடி. என்ன பண்ணிட்டு இருக்க நீ பர்த்டே சர்ப்ரைஸ்னு ஒன்று பண்ணி அப்போ ஒட்டின ஸ்டிக்கர் தான் இதெல்லாம்.
அது எதை வச்சு எடுத்துட்டு இருக்க? இது வந்து சாண்ட் பேப்பர். இது மற்ற இரும்பு இதெல்லாம் வந்து பெயிண்ட் எல்லாம் கழட்டுறதுக்காக இது பண்ணுவாங்க. நல்ல மூளை தான். என்ன பண்ணதுக்கு ஒன்றே கல்யாணம் பண்ணியிருக்கேன்ல, மூளை இல்லைன்னா வாழ முடியுமா? நானும் கேட்குற பதில் சொல்வியா? கேளு. இந்த சவுண்டு ஒரு படத்துல வரும். எந்த படம் தெரியுமா? ஏதோ கேட்குறேன்னு சொன்னேன். அதுதான் இது. இந்த சவுண்ட் வந்து ஒரு படத்துல வரும், நம்புங்க. வேண்டாம். ஆம்புலன்ஸ். போலீஸ் வண்டியா? அது நிறைய நிறைய படத்துல வருமே. வேஸ்ட். இது வேஸ்ட் பீஸ். இதை வந்து தள்ளிடுங்க. உயின்னு ஒரு படத்துல வந்து வரும். அது எந்த படம்னு தெரிஞ்சவங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே? என்னது நூடுல்ஸா எடுத்து போட்டுட்டு இருக்க? தூசி நூடுல்ஸா? போய் இந்த ஃபேன் நான் இப்போ ரீசெண்டாக தொடச்சதுடி. எப்படி ஒரு 2 வாரம் இருக்கும் தொடச்சு. ஆமா. அவங்க இது ஃபுல்லா அவங்க முடி. நமக்கு எந்த இடத்துக்கு போனாலும் இது கபோர்ட் இருக்காது. அப்ப நமக்கு ஒரு பீரோ வாங்கணும் கண்டிப்பா. புரியுதா? ஏய் பீரோன்னுலாம் சொல்லாத. ஏன்? இப்போ பீரோ பலூனு கட்டில்லாம் சொன்னாலே பிரச்சனை தான். லாஸ்ட் பீரோ வைக்கா கட்டில் வைக்கா பலூன் வைக்கான்னு மாற்றி விட்டுருவானுங்க. ஒன்னே ஒன்று நான் சொல்கிறேன் சரியா? உருப்படி ஏதாவது பண்ணுவாங்க இல்லை, அவங்களோட வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணி மேலே ஏற்றி விடுங்க. இந்த லூஸு பண்ணுவாங்க இல்லை, அவங்களெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணி மேலே ஏற்றி விட்டுட்டே இருந்தீங்கன்னா இப்படி தான் போயிட்டு இருக்கும் இந்த சோஷியல் மீடியா. கொஞ்ச நாளில் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கொண்டு வந்து சோஷியல் மீடியா இப்படி அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்கள்லாம் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டே இருக்காது. இந்த பாரு கடிஜோ கேட்டா 2 கடிஜோ கிட்ட பேசுறியா? ஃபர்ஸ்ட் அந்த ஹோட்டலுக்கு போனா சாப்பாடு வந்து எப்பவுமே ஆரிதான் இருக்கும். அது என்ன ஹோட்டல்? ஆரி ஹோட்டலா? என்ன ஆரி ஹோட்டல் ஒரு ஹோட்டல் இல்லையோ? ஆமா, அப்புறம் ஒரு ஹோட்டல் இல்லையே. தெரியலம்மா. தெரியலையா? தெரியல. ஆரிய பவன். இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த விஷயம் கேட்டா, ஈ இருக்குல்ல, ஈக்கெல்லாம் வந்து எப்படி பேசிக்கும்? ஈயெல்லாம் எப்படி பேசிக்கும்னா தெரியலையேம்மா. தெரியலையா? இமெயில்ல ஒழுங்கா ஓடி பேரு சொன்னா நான் தங்கத்தோட பெரிய ஃபேன். நான் இப்ப என்ன யோசிச்சுட்டு இருக்கேன், நானே ஒரு புக் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் இதை பார்க்கும்போது. ஏன்னா அவ்வளோ டென்ஷன் ஆகல. இன்னும் நான் நிறைய இருக்கு யோசிச்சு கேட்குறேன். அடுத்த கொஸ்டின் கேட்கட்டா? ஒழுங்கா ஓடி பேரு கேட்கவா? ஒருத்தன் ஆடு கோழி எல்லாம் வளர்த்துட்டு இருந்தான் சரியா? அதுக்கு அவன் வந்து சாப்பாடு வைக்க போனான் காலையில. ஆனா அதுங்கெல்லாம் ஓடி போயிருச்சு. ஏன்? அவன் வந்து மட்டன் கடை வச்சிருந்தான். மட்டன் சிக்கன் கடை. இல்லையா? தெரியலம்மா, தெரியல. ஏன்னா அவன் வச்சது புளிச்சோறு. அடிச்சிருவேன் போயிரு, சத்தியமா சொல்றேன். முடியலடி சத்தியமா. ப்ளீஸ் தங்க பிள்ளைல இல்லம்மா. கேக்குதாம்மா? கேக்குதா? சரி. இந்த இங்கிலீஷ் லெட்டர்ஸ் இருக்குல்ல, அந்த லெட்டர்ஸ்லயே எது ரொம்ப குளிரான லெட்டர்? ஓ. எப்படி ஓ? இல்லையா? சொல்லி தோலை. சொல்லிட்டா? பி. ஏன் பி? ஏன்னா அது ஏசிக்கு இடையில இருக்கு. நெக்ஸ்ட் क्वेश्चन சரியா? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन கேக்கட்டா? கேளு. என்ன எனக்கே மறந்து போச்சு. ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு வரேன். ஏது क्वेश्चन? லாஸ்ட் क्वेश्चन. கேளு. காட்டுல டாக்ஸ் கட்டுற ஒரே ஒரு அனிமல் இது. தெரியாது. தெரியாதா? தெரியாது. வரி குதிரை. ஏன்னா டாக்ஸ் கட்டணும்ல, வரி. அதான். அது ரொம்ப பிஸினா அதை விட பிஸி நான் பார்க்குறேன். பார்த்தீங்களா? என்ன பண்ற? பெயிண்ட் அடிக்கிற?
ஐம் ஸோ டயர்ட். எனக்கு நீ நைட் என்ன வாங்கி தருவ? What do you want? எனக்கு ஒரு பியரும் பொரிச்ச சிக்கனும் வேணும். எனக்கு ஒரு பியரும் பொரிச்ச சிக்கனும் வேணும். சரி எக்ஸ்ட்ரா ஒன்று எனக்கு ஒன்று. என்னது? எனக்கு பிரச்சனை இல்லை, நான் வாங்கி தந்துடுவேன். அடிச்சுட்டு அப்படின்னு படுத்துடக்கூடாது. அப்படியா? சரி ஓகே, பாத்துக்கோங்க அத்தை. அவளுக்கு பியர் வேணும், நான் வாங்கி கொடுத்துடுறேன். சும்மா விஷ்ணு, என்ன நீ சொன்னாலும் இங்க உண்மைன்னு அங்க போயிரும். நீ அப்பெல்லாம் சொல்லாத. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு நம்ம ஒருத்தங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்? நான் இப்படிதான், நான் அப்படித்தான், நான் இப்படிதான் இருக்கேன் அப்படின்னு. அடுத்தவங்களுக்காக ஒரு விஷயத்த பண்றதை விட்டுட்டு தனக்காக ஒரு விஷயத்த பண்ணுங்க, ஹாப்பியா இருக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. பேரண்ட்ஸ்னா ஐயோ அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ, இவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு இருக்காம தனக்காகவும் தன் பிள்ளைக்காகவும் இருங்க, ஹாப்பியா இருக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லை, ஐயோ அவனுக்கு என்ன பிடிக்கணும், என்னோட ஃப்ரெண்டுக்கு என்ன பிடிக்கும். உங்களோட ஃப்ரெண்டுக்கு உங்களை பிடிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான், உங்களை அவனுக்கு பிடிக்கிறதுக்காக நீங்க என்ன பண்ணணுன்றது மேட்டர் கிடையாது. நீங்களா இருக்கணும். அதை பார்த்து உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு வரானா, அதுதான் உங்களுக்கு தேவை. ஆமா, அரார விஷ்ணு தத்துவ ஞானி ஆயிட்டு என்னன்னே தெரியல. அம்பிட்டுதான் மக்கள். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமால? சொல்லல. மத்தவன் இருக்கான் இல்லையா, அவன் அந்த பிள்ளை லவ் பண்ணான்னு சொன்னாங்கட்டியா. எப்ப சொன்னா? வா, அவன் அன்னைக்கு சின்ன உனக்கு தெரியாதா? எனக்கு தெரியாதுல்ல, நீ அவளை என்கிட்ட சொல்ல. ஏ மக்களே, உன்கிட்ட சொல்லதுக்கு என்னத்துல இருக்கு? எனக்கு நேரத்துக்கு தான் அவனுக்கு தெரியும். நான் உன்னை நேரத்தை ஃபோன் பண்ணா இல்லையா? நீ என் உயிர் தோழலாம்ல. நான் உனக்கு உயிர் சொல்லல. நீ அல்ல, நீ எனக்கு நண்பன் தான். நான் செல்லதை கேளு. நேரத்துக்கு தான் நைட் எனக்கு ஃபோன் பண்ணி சின்ன அவன் இந்த மாதிரி நான் அந்த பிள்ளைய லவ் பண்ணேன்னு. அவன் எத்தனை பேர்ல லவ் பண்ணுவான்? அவன் எத்தனை பேரும் லவ் பண்ணுவான். இப்ப நானும் இதை தான் கேட்டேன் அவன்கிட்ட, எத்தனை பேர் லவ் பண்ணுவேன். அவன் என்ன சொன்னா தெரியுமா? மக்கா நான் இது உயிர், எனக்கு உயிர் மக்கா, அவதான் உயிர்ல கேளு. சில்லது கேளு, நீ இடையில கவுண்டர் அடிக்காத. நான் டயலாக் மறந்துடுவேன். சில்லது கேளு. அப்ப நான் சொன்னேன் சரி ஓகே, இப்ப என்ன மேட்டர்னு கேட்டா, அப்ப இப்ப சின்ன நாளைக்கு நேரில் பார்க்க மாட்டேன், எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கான். அப்ப நான் நைட் உனக்கு ஃபோன் பண்ணேன். கிட்டா நைட் உனக்கு ஃபோன் பண்ணி நீ ஃபோன் எடுக்கல. நீ ஏன் ஃபோன் எடுக்கல? ஃபர்ஸ்ட் நான் ஃபோன் பண்ண நீ ஃபோன் எடுக்கல. நீ அது நிறுத்து, எனக்கு தெரியும். மத்தவன் ஃபோன் பண்ணப்ப நீ எடுத்தே இல்ல. அவனை கிட்ட தான் நானும் இருந்தேன். அப்ப நானும் ஃபோன் எடுத்த பண்ணி எடுக்கல இல்ல. நீ என்ன மிண்ட நான் போல, நீ என்கிட்ட பேசாத போல, நீ போல என்கிட்ட பேசாத போல, அடிச்சு போடுவோம்ல போல. எனக்கு அடுத்தவன் பிரச்சனை முக்கியம் இல்ல, எனக்கு என் பிரச்சனையே தலைக்கு மேல போகுது. என் பிரச்சனையை பார்க்க எனக்கு நேரம் சரியா இருக்கு. சரியா? நீ இப்படி இருக்கேன்னா நான் என்னெல்லாம் பண்ண முடியும்? ஒழுங்கா திருந்தி உன் லைஃப் பாருல. அடுத்தவங்க அதே பார்த்துட்டே இருந்தீங்க, லாஸ்ட் வாங்கத சங்குதாம்ல. அதனால வாங்கதே எவனும் பார்க்க மாட்டான். அப்படியா இருக்கும் இல்லையா? ஆடலையா? ஹே காய்ஸ், எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது. எங்களுக்கு கீழே டிஜே இருந்துச்சு, நாங்கள் போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோம். இந்த வருஷம் எங்களுக்கானது, அதே மாதிரி இந்த வருஷம் உங்களுக்கானதுன்னு நினச்சி இந்த நாளை தொடங்குங்க. சரியா? மாதத்துக்கு ஒரு 10 வீடியோ போடலான்னு இருக்கோம். நல்ல கண்டென்ட்டாக போடலான்னு இருக்கோம். சரியா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டன் அமுக்குங்க. அப்பதான் எங்க வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபை ஆகும். சாரி ஸ்கிப்பிங். ஜாலியாக இருப்போம், சந்தோஷமா இருப்போம், பிடிச்சதை பண்ணுவோம். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் guys. Bye.